வாங்க வாங்க. என்ன வாங்க நோங்கன்ட்டு? அப்ப நான் கிளம்புறேன். இருங்க. ஐயோ, ஊர் உலகத்துல இந்த மாதிரி பிரச்சனை உள்ள குடும்பத்தை நான் பார்த்ததுலடா சாமி. என்ன இது? கல்யாண பேச்சை என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் விவகாரமும் வில்லங்கமும் சீர் வருஷம் மாதிரி வருஷம் கட்டிட்டுல வருது. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? சம்பந்தி தயவு செஞ்சு உட்காருங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். நாங்க உட்கார்ந்து பேசுறதுக்காக இங்க வரல. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. இது வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் வட்டி முதலமா வாங்கிட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கோம். அப்புறம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இனிமே எங்கேயும் பேசவே கூடாது. உங்க வழிக்கு நாங்க வர மாட்டோம், அதே மாதிரி எங்க வழிக்கு தயவு செஞ்சு நீங்க வராதீங்க. என்ன தலைவரே நான் சொல்றது? கொஞ்சம் பொறுங்க. ஐயா என்னமோ சொல்ல வராரு, என்னன்னு கொஞ்சம் கேட்போமே. இனி என்ன தவறு சொல்றது, நான் என்னத்த கேக்குறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏதோ சீர்சனத்தை நகனத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா உட்கார்ந்து பேசலாம். உங்க வீட்டு பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னத்த பேச சொல்றீங்க? ஏதோ நல்ல குடும்பம் சம்மந்தம் வச்சுக்கலாம்னு நினைச்சோம். கடைசியில நடந்தது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்க கிட்ட நல்லவங்களால நடந்துகிட்டீங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது என் வீடு, நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் நான் பேசுறத பொறுமையா காது கொடுத்து நீங்க கேட்கணும். நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப கையை கட்டி நீங்க பேசுறத கேட்கல, அதே மாதிரி தரகர் எல்லா விவரமும் சொன்னார். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறதையும் சொன்னார். உங்க சந்தேகங்களையும் சொன்னார். எங்களுடைய ஒரே வார்த்தையில பதில், எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கம். நீங்க கேள்விப்பட்டது உண்மை இல்ல, அவ்வளவுதான். உங்க வீட்டுல வந்து சொன்னார எங்க மச்சினா பெரேசூடன் இங்க எல்லாரும் முன்னாலையும் இருக்காரு. தான் சொன்னது தவறுன்னு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. சந்தேகம் இருந்தா நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கலாம். மன்னிப்பு கேட்கிறேன்னு நீ அங்க வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். நீ ஏதோ திரும்பி விட தான் வந்திருக்கேன்னு. இப்ப சொல்லு, அந்த பொண்ணை பத்தி சொன்னதெல்லாம் போய் தானே? என்னையா திருட்டு முழி முழிச்சிட்டு நிக்கிற? சொல்லு, அதெல்லாம் உண்மைதானே? இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? இதை பாருங்க, நான் மகேஷை பத்தி உங்ககிட்ட சொன்னது தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். யோ, நீ எல்லாம் மனுஷனாயா? அன்னைக்கு என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை போலீஸ்காரன் அடி வாங்க வைக்கிற. இப்போ நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி தப்பா பேசி என் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க. உன்னையெல்லாம் அடிச்சா கூட தப்பு இல்லையா? உன்னை என்ன பண்றேன் பாரு. விடுங்க விடுங்க. என்ன நீங்க அவர் வயசுக்கு மரியாதை கொடுங்க. மாப்பிள்ளை நீங்க கிளம்புங்க. அவர் எங்க தங்கச்சி புருஷன், வீட்டு மாப்பிள்ளை. நீங்க வேகமா போய் அவர் சட்டையை பிடிக்கவே எனக்கு இங்க வலிக்குது. தங்கச்சி மாப்பிள்ளையே எப்படி பாத்துக்கிறாரு பாத்தீங்களா? அப்ப சொந்த மருமகனை எப்படி வச்சிருப்பாரு? மா, உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா எல்லாத்துலயும் ஒரு அவசரம் காட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. மா, கல்யாணங்கிறது ஒரு பொண்ணு புள்ள சேர்ந்து ஒன்னா இருக்கிறது மட்டும் இல்லையே, வெவ்வேறு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்க ரெண்டு குடும்பத்தோட கலவை தானே. அதனால தான் உங்க வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் நாங்க பொறுமையா நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு தன்மையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம். இப்பவும் அதே தான் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, கல்யாணம் பேச ஆரம்பிச்ச உடனே குழந்தைகள் மனசுல நாங்க கனவை விதைச்சிடறோம். அதை வளர விடணும், நாமே அழிச்சிடக்கூடாது இல்லையாம்மா. கல்யாணத்துல நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய பேர் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நேரம் வந்து எங்கிட்ட சந்தேகம் கேட்டு என் விளக்கம் உங்களுக்கு திருப்தி அளிக்கலன்னா கோபம் வந்து கல்யாணத்தை நிறுத்தலாம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கம்மா. திரும்பி பாக்குறதுக்குள்ளார அது கல்யாண வயசுக்கு வந்துடும். அதுக்காவது நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா சொன்னீங்க. பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு நம்ம ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே. என்னம்மா, உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் தீர்ந்துச்சா? எங்க மாப்பிள்ள பெரேசூடன் அவருடைய பொண்ணு காணும் சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத உங்க தம்பியை கூட்டு வந்து உள்ளர வச்சார். உங்க தம்பி மகாவை பார்த்தது கூட இல்ல. இருந்தாலும் அடிச்சு சொன்னார் இவன் தான் கடத்திருக்கான்னு. அந்த ஹரிச்சந்திரன் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு எங்க பொண்ணு சந்தேகப்படலாமா மாப்பிள்ள? தப்புதான் மாமா. சரி, நடந்ததை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன தொடர்ந்து குழப்பங்களா வந்துகிட்டு இருக்கு.
மேற்கொண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்றதை விட கையோட தட்டை மாத்திக்கிட்டு கல்யாண வேலையை தொடங்கலாம்னு தோணுது. என்ன சொல்றீங்க? சரிங்க. அப்புறம் இந்த 300 பத்திரிக்கை கேட்டிருந்தோமே, எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் தயாராயிட்டு இருக்கு. வந்த உடனே கையோட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டுல நீங்க சாப்பிட்டே தீரணும். கண்டிப்பா சாப்பிட்டு போறோம். முக்கியமா இன்னொரு விஷயம், மேற்கொண்டு எந்த குழப்பமும் வராம இருக்கணும்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நேரடியா எங்ககிட்ட பேசி அதை தீர்த்துக்குங்க. வேற எந்த பிரச்சனையும் மேற்கொண்டு வரக்கூடாது. சரிங்க மாமா, அப்போ நாங்க சாப்பிட்ட உடனே கிளம்பிடுறோம். அவசியம். மீனாட்சி சரிங்க. ஏற்பாடு பண்றேன். அப்பா, உன்னை பார்த்தாலே டெரரா பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நீ ஏப்பா இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க? காலையில் திருப்பலாணி கூட்டி போனேன், அங்கே அவங்க அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. ஒன்றும் பேசாமல் அமைதியாக வந்த. இப்போ சுக்கு மாமா வீட்டுக்கு போனால் அங்கே அவர் சட்டையை பிடிச்சி அடிக்க வராரு. அப்போயே ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்த. இதுதான் சாக்குன்னு வச்சுக்கிட்டு அந்த லோக்கல் தேங்காய் கடைக்காரன் உன் சட்டையை பிடிச்சி அடிக்க வரேன். அப்போ கூட நீ ஒன்றும் பேசாமல் அமைதியாக இப்படி வந்துக்கிட்டு இருக்கியப்பா. ஏப்பா இப்படி வாலண்டியராக போய் அசிங்கப்படுற? எனக்கு ரொம்ப சேமா இருக்குப்பா. நான் அவமானப்பட்டது காரணமாக தான்டா. நான் குனிஞ்சது காலில் விழுவுறதுக்காக இல்லை. நான் வச்ச பொரியில மகேஷ் விஷயம் வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த மயில் விஷயம் தப்பாகாது. கருணாக புத்துக்குள்ள கையை விட்டா அது கடிக்காம விடாது. நீ ஏப்பா அந்த புத்துக்குள்ள கையை விடுற? ஒன்றை வச்சுட்டு பேசுறேன் பாடுறா. அந்த 2 குடும்பமும் என்ன பாடுபட போது பாரு. என்ன காலகம் போஸ்ட் மாஸ்டர், என்ன சோகமா வர்றீங்க? என்னத்தையா சொல்ற? கட்டினவளும் பெத்த கழுதியும் பண்ற இம்சைதாயா. என் பொண்ணுக்கு வசதியான இடத்துல மாப்பிள்ளை பார்க்கறதுல என்னையா தப்பு இருக்கு? அவங்க குடும்பத்தால எல்லாமே கெட்டு போச்சியா? நான் கூட கேள்விப்பட்டேன், கனடா மாப்பிள்ள சம்பந்தம் கூட கைவிட்டு போச்சாம்ல. என் மச்சனங்களுக்கு 5 பொண்ணுங்க, கூடவே அந்த கோபியும் பாண்டியும் ஆம்பளைங்களா பிறந்தது தான் எனக்கு வினையா போச்சு. இவனுங்கெல்லாம் ஒரு மாப்பிள்ளைன்னு என் பொண்டாட்டியும் பொண்ணும் புத்தி கெட்டு போய் அலையிறாளுக. அந்த கோபியும் பாண்டியும் உங்களை பொறுத்தவரை ராகு கேது மாதிரி. ஏன் ஜோசியரை எதுக்கோ பரிகாரம் சொல்றீங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லையா? நான் கேட்கிற சில பொருட்களை நீங்க கொண்டாந்து கொடுக்கணும். என்ன வேணும் சொல்லுங்க. கோபி பாண்டி 2 பேரோட காலடி மண், அவங்கள தலைமுடி, அவங்க போட்டிருக்க சட்டை இல்ல சட்டையில இருந்து ஒரு நூல், இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பூஜையில வச்சு காரியம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அவங்க 2 பேரும் உங்க குறுக்க வராத அளவுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். என் பொண்ணு அவங்கள மறந்துடுவாளா? நிச்சயமா. அவனுங்க மனுஷங்களாவே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல போனா அவங்க உசுருக்கே உத்தரவாதம் கிடையாது. இதுதான் எனக்கு வேணும். ஜோசியர, நீ கேட்ட பொருள் அத்தனையும் சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன். ஜோசியர, வரும்போது மனசு நொந்து வந்தேன். உன்னை பார்த்து பேசின பிறகு யானை பலம் வந்துருச்சியா. தேங்க்யூ வெரி மச். என்ன எப்பவும் வெளியே போயிட்டு வந்தா கைகால் வெளியிட்டு உட்காருவீங்க, இன்னைக்கு என்ன புது பழக்கமா இருக்கு? எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இது மாறினா ஒன்றும் கெட்டு போகாது. சரி, பாண்டி எங்க போயிருக்கான்? ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எப்பதான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இன்னைக்கு சொல்லிட்டு போறதுக்கு இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறீங்க? யாருமே நம்ப முடியலடி. நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாங்க, மனசுக்குள்ள வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. இப்ப சொல்ற, நம்ம பாண்டி பையன் இருக்கானே, அவன் சின்ன வயசுல இருந்து மகா மேல ஆசைப்பட்டிருக்கான். அவ்வளவுதான் கட்டிக்கணும்னு இருந்திருக்கான். என்ன பேசுறீங்க? கோபிக்கு தான் மகாவை பேசிருக்கோம்ல. இப்பதான் பாண்டி அதை பத்தி என்கிட்ட சொன்னான். நானும் கோபி கிட்ட இதை பத்தி பேசினேன். அவன் நான் தம்பி விஷயத்துல குறுக்க நிக்க மாட்டேன்னு என்கிட்ட உறுதியா சொன்னான். அவனை எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் துரோகி 1 நம்பர் அயோக்கியன் இருக்கான் அவன். கோபியை பத்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த 2 குடும்பத்திலையும் அவன் தான் குணமான பொறுப்பான பையன். இது வரைக்கும் நானும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவனை பத்தி எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கான் அவன். துரோகின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, கோபி என்ன அப்படி என்னப்பா பெரிய துரோகம் பண்ணிட்டாரு? கோபி என்ன எப்பவுமே எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான்ப்பா பண்ணுவாரு. இந்த பாரு, உங்க எல்லாரும் விட அவன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறவன் நான் தான். எல்லாத்தையும் தூளாக்கிட்டானே. ஏன்டியும் பாண்டிக்கிட்டையும் ஒரு மாதிரியா பேசிட்டு அங்க போய் ஒரு மாதிரியா நடந்துக்கிறான். நான் புஷ்பா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போனேன். அங்க போய் பார்த்தா கோபியும் மகாவும் நெருக்கமா இருக்காங்க.
துடிச்சு போயிட்டேடி, துடிச்சு போயிட்டேன். அசிங்கண்டி, ரொம்ப அசிங்கம். அசிங்கம்மா? எது அசிங்கம்? அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத நீங்க எட்டி பார்த்தீங்களே, அதாங்க அசிங்கம். அவங்க 2 பேரும் கட்டிக்கிற போறவங்க. அவங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எல்லாரும் கூடி பேசிதானே கோபிக்கு மகாவுன்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு அதை மாத்தி பாண்டிக்கு கட்டி வைக்க நினைச்சதாங்க அசிங்கம். நான் புஷ்பா கிட்ட மாப்பிள்ளை கிட்ட இதை பத்தி பேசிட்டேனே. உன் மகன் ஆசைப்பட்டானே, என்ன பண்ண சொல்ற? அவன் சின்ன பையன், அவன் வயசுக்கு ஏதாவது தோணி இருக்கு. நீங்களாவது அவனுக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாம்ல. மகாவை கோபிக்கு தான் கட்டி வைக்கணும்னு இவ்வளவு நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் பாண்டிக்கு கட்டி வச்சா அது நல்லா இருக்குமா? மகாதான் எல்லாரும் முன்னாடி நான் கோபி தான் கட்டுவேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பாண்டிக்கு வை பேசிருக்கீங்களே. ஏன் உங்களுக்கும் பாண்டிக்கும் புத்தி கெட்டு போச்சா? அவனுக்கு புத்திமதி சொல்லாம கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறீங்க. புஷ்பா என்ன நினைப்பா? இவளும் சேர்ந்துட்டு கூட இருந்துட்டு தான் இப்படி பண்றாள் நினைப்பாளா இல்லையா? உங்க அத்தைக்கு போன் போட்டு கூட்டிடி. பேசுமா. ஹலோ ஹலோ புஷ்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அண்ணி. இந்த மனுஷனும் பாண்டியும் மகா விஷயத்துல என்னென்னமோ கூத்து பண்ணிருக்காங்களாம்ல. இப்பதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். ஆமா அண்ணி, என்ன ரொம்ப தர்ம சங்கடத்துல சிக்க வச்சுட்டாங்க. என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கோபி இங்க வச்சு சின்ன அடிச்சிட்டாரு அண்ணி. ஐயோ கடவுளே, ஏன் இவர் புத்தி இப்படி போகுதுன்னு தெரியலையே. நான் என்ன பண்றது புஷ்பா? எனக்கு எதுவுமே தெரியாது புஷ்பா. தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சிடாத புஷ்பா. ஐயோ அண்ணி, நான் ஏன் உங்களை பத்தி தப்பா நினைக்க போறேன்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அண்ணி. பெரிய அண்ணன் கூட இதை பத்தி எதுவுமே தெரியாது. என்னது, மூத்தவருக்கு தெரியாதா? அந்த மனுஷனுக்கு என்ன ஆகி போச்சு? அவருக்கு தெரியாம மூச்சு கூட விட மாட்டாரே. இதெல்லாம் எங்கதான் போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அதான் ஒண்ணுமே புரியல அண்ணி. மகா பிடிவாதமா இருக்கா. எப்பவுமே என் புருஷன் தான் எனக்கு பிரச்சனையா வருவாரு. ஆனா இப்போ நான் பிறந்த வீட்டுல இருந்து முதல்ல எனக்கு பிரச்சனை இந்த ரூபத்துல வந்திருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அண்ணி. அதான் ஜோசியரை போய் பார்த்துட்டு மகா ஜாதகத்தை அப்படியே காட்டிட்டு வரலான்னு இருக்கேன். நீ மட்டும் மனசை விட்டுறாத புஷ்பா. ஏதாவது ஒரு வழி பிறக்க. இந்த விஷயத்துல என்னை மட்டும் தப்பா நினைச்சிடாதம்மா. சரி அண்ணி. வணக்கம் ஜோசியரே. என்னது பே? ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும். உட்காருங்க. வயசுல சின்ன பையனா இருக்கீங்க. பொருத்தம் பார்க்க பொதுவாக பெரியவங்க தான் வருவாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்ல, வீட்டுல பெரியவங்களுக்கு நிறைய ஜோலி இருக்கு, அதான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஜாதகத்தார பேர் சொல்லுங்க. மாப்பிள்ளை பேரு பாண்டிக்குமார், பொண்ணு பேரு மகாலட்சுமி. 2 பேரோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பொருத்தம் பார்க்கணும். என் பொண்ணு பேரு மகாலட்சுமி, பையன் பேரு கோபிகிருஷ்ணன். இவங்க 2 பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. இவ கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே கொஞ்சம் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்துட்டே இருக்கு. சரி, அதான் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆட்டுமா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றது நல்லதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. தெளிவா பார்த்து சொல்றேன். பொருத்தம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. பொதுவா பொருந்தாத ஜோடிய எலியும் பூனை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அதை விட மோசம். நாயும் பேயும் கட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க? தம்பி, மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது, பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள், அதோட அமைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் கட்டி வைக்கிறது வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வைக்கிற மாதிரி. இந்த 2 பேருக்கும் பொருத்தமே இல்லையா? எல்லா பொருத்தமும் அமோகமா புரிந்திருக்கு. இந்த பொண்ணுக்குன்னே பிறந்த மாதிரி பையனுடைய ஜாதகமும், பையனுக்குன்னே பிறந்த மாதிரி பெண்ணோட ஜாதகமும் இருக்கு. நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எங்க வயித்துல பாலை வார்த்தைங்க ஜோசியரே. இதுல என்னமா இருக்கு? ஜாதகம் என்ன சொல்லுதோ அதானே நான் சொல்றேன்.